ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்டனில் மதிய சமையலுக்கு தேவையான காய்கறி கீரை ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ கார்டன் சைடு போய் 2 நாள் ஆச்சுங்க. இன்றைக்கி தான் போய் பார்த்தேன். இல்லை நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது. கீரை நல்லா அறுவடைக்கு தயாராக இருந்ததுங்க. சரி, சிவப்பு தண்டு கீரை நம்ம பறிச்சுப்போன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். கீரைகள் ஆக்சுவலாக இது எல்லாமே 2வது அறுவடைங்க. அவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்கு. நம்ம ஒரு 4-5 ட்ரிப்பு அறுவடை பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முளைக்கீரைமே பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. முளைக்கீரையும் அந்த சிவப்பு தண்டு கீரையும் 2ஐயும் வச்சு ஒரு பொரியல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் அதை எல்லாமே பறிச்சிட்டேங்க. பாருங்கள், நாளைக்குமே மற்ற பச்சை தண்டு கீரை, சிவப்பு தண்டு கீரை இது எல்லாமே அறுவடைக்கு தயாராக இருக்குங்க. நாளைக்கும் கூட நம்மளுக்கு கீரை கிடைக்கும். இன்றைக்கி பாருங்கள் சூப்பராக முளைக்கீரையும் சிவப்பு தண்டு கீரையும் நம்ம பறிச்சிட்டோங்க. இது 4 பேருக்கு மேலேயே சாப்பிட்லாங்க. அவ்வளோ நிறைய இருக்குது. ஒரு கைப்பிடிக்கு மேலேயே நிறைய கிடச்சிருக்கு. இதுதாங்க நம்மளே கார்டன் வச்சு நம்மளே பறித்து அது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இந்த ஆஃப்ரிக்கன் மேரிகோல்டு உங்களுக்கு பூ பூத்தா காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க. மயில் தொந்தரவு இங்கே இருக்கிறனால அந்த மொட்டுக்களை எல்லாம் கடித்து போட்டு போயிடுச்சுங்க. அதனால் அந்த பூவையுமே பாதி கடித்து வச்சுருக்கு. அதனால் மயிலில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. முருகரோட வாகனம் இல்லைங்களா, அதனால் அவங்கள திட்டவும் முடியாது. என்ன பண்ணுறதுங்க. சரின்ட்டு இந்த பூவை மட்டும் பாதி மிச்சம் விட்டுட்டு போயிருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரை, அப்புறம் பட்டையவரை இதெல்லாமே பிஞ்சு விட்டுருக்கு. இந்த பட்டையவரை ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு 4-5 பறிச்சிட்டேங்க. இது 2வது அறுவடை. அதுலேயும் ஒரு 4-5 காய் இருக்குது. நீ விட்டால் முத்தி போயிடும். அதனால் நம்ம அதையும் பறிச்சுக்கலாங்க. பாருங்கள், இதுலேயே ஒரு 4-5 காய் இன்றைக்கி கிடச்சிருக்குது. இதில் நிறைய பூக்கள் எடுத்துருக்குங்க. பூ பிஞ்சு எல்லாம் நிறைய எடுத்துகிட்ருக்குது. இனிமேல் நிறைய காய்க்குன்னு நினைக்கிறேங்க. நிறையவே காய் பிடிக்கும். அடுத்தது முள்ளங்கி எல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்குது. அடுத்து இது கோழியவரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கோழியவரை தான் இது. அதுவுமே நிறைய பூக்கள் பிஞ்சு எடுத்துருக்கு. இது கொத்தவரைங்க. கொத்தவரையும் இப்போ ஃபஸ்ட்டு அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஒரு 4-5 காய் இருக்குது. விட்டு அதுவுமே இன்னும் முத்தி போயிடும். அதனால் பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சுக்கலாங்க. இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் செடி நல்லாவே எல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது பாருங்கள், இதுவும் அவரைக்காய் செடி நல்லா பூ பூத்துருக்கு. இது கோழியவரவே நல்லாவே எல்லாம் பிஞ்சு பூ பிடிச்சிருக்குங்க. இது ஏற்கனவே அந்த பீன்ஸ் போட்டிருந்தேன் பார்த்திங்களா, ஃபஸ்ட் அறுவடையில் நிறைய கிடச்சது இல்லைங்களா. இப்போ மறுபடியும் பூக்கள் எடுத்துருக்கு, பிஞ்சு விட்ருக்கு. புதினா, அடுத்து செடி முருங்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்குன்ட்டு. இதுலேயும் புதினா ஃபஸ்ட்டு பறிச்சுட்டேன். இது செகண்ட் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது முள்ளங்கி, இதுலேயும் முள்ளங்கி எல்லாம் நல்லாவே வந்துட்டுருக்கு பாருங்கள். பிஞ்செல்லாம் கண்ணுக்கு தெரியுது பாருங்கள். இதுவுமே ஒரு வாரம் போய் அறுவடை செய்யலாங்க. முள்ளங்கியுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பிஞ்செல்லாம் விற்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக சின்ன கார்டனாக இருந்தாலும் நம்ம கிடைக்கிற அந்த சின்ன கொஞ்சமாக காய்கறி பறித்து நம்ம அதை சமைக்கும்போது அளவில்லா சந்தோஷம் கிடைக்குதுங்க. டேஸ்ட்டும் கிடைக்குது. பாருங்கள், கொத்தவரை இவ்வளோ கிடச்சிருக்குங்க ஃபஸ்ட் அறுவடையிலேயே. இனிமேல் காய்க்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எல்லாம் நிறைய பிஞ்சுக்கள் பூக்களுமா இருக்குது. இன்றைக்கான அறுவடை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அறுவடையிலேயே நம்மளுக்கு கீரை, கொத்தவரை, பட்டையவரை கிடச்சிருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.